கரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். நாயுள் ரேகை நீ அடி என் நாணி வேரடி சுமை தாங்கும் எந்த கண்மணி. இந்த மாதிரி பைக் ரைட் போய் எவ்வளவு நாளாச்சு பொண்டாட்டி? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 2 month இருக்குமா? இருக்குண்டி. என்ன உன்னாலதான்டா, நீ ஒழுங்கா இருந்தா இந்த 2 month வேஸ்டா இருக்காதுல்ல. நம்ம எவ்வளவு லோ பண்ணிருக்கலாம். பைத்தியக்கார. என்னாலயா? நான் என்னப்பா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணலன்னு கேளுடா. எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். சரிடி, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்குதுல்ல. இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்றனாலதான் கம்மனு இருக்கேன். இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சரியான அடி விழுந்திருக்கும் உனக்கு. பாத்துக்கோ. ஆத்தி, அடிப்பியாடி? பின்ன பெண் தானே, சாஃப்டா இருப்பா நினைக்காத. நான் கொஞ்சம் ரகடானங்கள்ல, ரொம்பவே ரகடானங்கள். பாத்துக்கோ. ஆத்தி, கோபக்காரின் மட்டும்தான் நினைச்சேன். ரகட் வேறையா? எல்லாம் அதுக்குள்ள தானே அடங்கும். அம்மாடி வேணா, நேத்து அடிச்சடியே எனக்கு என்ன வலிக்குது. வலிக்கும். இப்போ நீங்க அடிச்சாடி மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ? ஏய், லைட்டா தானடி அடிச்சேன். என் பாப்புக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு மெல்லமா தான் அடிச்சேன். புழுகுனி மெல்லமா அடிச்சியா? என்ன காண்டில இருந்தியோ தெரியல, மொத்த காண்டையும் ஒரே அடியில காமிச்சடா. சரியான வலி தெரியுமா எனக்கு? ஆத்தி, கொஞ்சம் வேகமா தான் அடிச்சிடும் நோடி. அந்த பையன் பேர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சுடி. அந்த காண்டில தான் அடிச்சேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எந்த பையன்? அதான் அந்த ராகுல். ஓ, அவனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இந்த அடி அடிச்சது கூட வேஸ்ட் தான். ஏண்டி? உன்கிட்ட அடி வாங்கின முந்தின நாள் தான் அவனை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டோம். நீ அன்னைக்கு அடிச்சது தேவையில்லாதான். இது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஆமாடா, நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட பர்சனல் எல்லாமே அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவனோட பர்சனல் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட். என்ன கொஞ்சம் மறக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டான். இப்போ ஓகே தான். ஹேய், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எந்த லவ் பண்ற பையனுமே மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டாலாம் பழக்க முடியாது. வேணா பேச்சுக்கு வேணா சொல்லலாம். எனக்கு இது என்னமோ சரியா வரலடி. உண்மையாதான்டா, அவன் நல்ல ஃப்ரெண்டா இருக்கான்டா எனக்கு. இது வரைக்கும் எனக்கு ஒரு தப்பான மெசேஜ் பண்ணவோ இல்லை கால் பண்ணி தப்பா பேசுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் மெசேஜ் தான் பண்ணுவான். சாப்பிட்டியா, தூங்குனியா, குட் மார்னிங், குட் நைட் அந்த மாதிரி தான் பண்ணுவானே தவிர மற்றபடி இது வரைக்கும் எந்த தப்பான மெசேஜுமே பண்ணலடா. அதே மாதிரி காலேஜ்லயும் என்ன நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். கேண்டீன் போனால் ஒன்றா போகிறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். அச்சு கூட தெரியுமே. சொன்னா. பட் அவன் என்ன சொன்னான்னா, அவனும் ஒரு அசம்ஷன்ல தான் சொன்னான். ஏதோ தப்பா பழக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லவ் பண்ற பையன் எப்பவுமே ஃப்ரெண்ட் ஆகிறது கிடையாது அப்படின்னு என்கிட்ட அவன் சொன்னான். அதே தான் நானும் சொல்றேன். லவ் பண்ணலாம் ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டாங்கடி. சொன்னா புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத பிரச்சனை என்னன்னா என்ன அப்படி அதோட நிப்பாட்டிக்கோ. இந்த ஃபோன் பேசுறது, மெசேஜ் பண்றது, கேன்டீன்ல ஒன்னோ காசு அதெல்லாம் வேணாண்டி. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கேளு. இங்க பாரு அகில், ஒருத்தன் தப்பா பேசுறானா, தப்பா பழகுறானா இல்ல சரியா பழகுறானான்னு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு நல்லாவே தெரியுது அவன் என்கிட்ட எந்த இன்டென்ஷனோட பழகல. மேபி அவனுக்கு அந்த லவ் இன்னமும் இருக்கலாம், அதை நான் மறைக்கல. பட் என்கிட்ட கரெக்டா தான் இருக்கா. என்கிட்ட அப்படி தப்பா ஏதாவது நடந்துக்கிறான். மேபி அவன் நடந்துக்க மாட்டான். பட் அப்படி நடந்துக்கிறான்னா நானே அவனுக்கு பதிலடி கொடுத்துருவேன். என்னை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ டோன்ட் வரி, ஓகே? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதோட பேசாம விடு. பைத்தியம், உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யாரும் சொன்னது? உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. சரி விடு, அவன் ஃப்ரெண்டா தானே பழகுறான்னு சொல்ற. உனக்கு லிமிட் தெரியும். ஓகே, பாத்துக்கலாம். எதுனா எனக்கு சொல்லிட்டு ஓகேவா? அவ்வளவுதான்டா அகில். ஒன்னு சொல்லவா, ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தாவே பிரச்சனையே வராதுடா. எங்க கரெக்டா சொன்னடி. நம்ம ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் அதிகமாவே இருக்கு. எனக்கு ஓ மேலையும் உனக்கு ஏ மேலையும். நமக்கு நடுவுல யாருமே வர முடியாது. கரெக்டா? கரெக்ட் தான். பட்டுத்தங்க. உன்னுடன் இருக்கையிலே நிலவுக்கும் சிறகுகள் முளைக்கின்றது. இதுவரை நானும் பார்த்த நிலவா, இத்தனை வெளிச்சம் கொடுத்த நிலவா. அப்புறம் செல்லம், சாரி. எதுக்கு இந்த சாரி? உன்னை அன்னைக்கு அடிச்சதுதான் உனக்கு வலிச்சிருக்கும்ல. அடப்பட பைத்தியக்காரா, அன்னைக்கு நீ அடிக்கலன்னா இப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா போயிருந்துக்க முடியாது. ஏன்னா நீ அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ணேன். ஸோ அதனால எனக்கு எதுவுமே வலிக்கல. அப்போ உனக்கு புரிய வைக்க அப்பப்ப அடிக்கலாம் போல இருக்கே. அடிப்பீங்க. நீங்க அடிக்கிறது தானே எங்க அப்பா அம்மா பெற்றிருக்காங்க. சே, என் செல்ல கொட்டிடி. உன்னை போய் மாமா அடிப்பனா? அடிக்க மாட்டேன். மாமா ஓமா என்னைக்காவது மாமான்னு கூப்பிடுவடியானா நீ?
அதெல்லாம் சான்ஸே இல்லை. பார்க்கலாண்டி, பார்க்கலாம். சரிங்க சார், நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. அர்ஜுனும் மலர் வேற வர மாதிரி தெரியல. ஒருவேளை நம்மள காசு பண்ணி போயிட்டாங்களா? எங்கடி, அவங்களுக்கு முன்னாடி நம்ம தானே கிளம்பணும். ஸோ நமக்கு பின்னாடி தான் வருவாங்க மேபி. சரி சரி, காலேஜுக்கு போ. ஒரு அம்மாவை வெளுக்க வேண்டியது இருக்கு. யாரு, பூஜாவையா? அந்த அம்மாவோட ஐடியா தானே, அதான் அந்த அம்மா விழுக்கணும். வேணாடி, பாவம். போடா, அதெல்லாம் விட முடியாது. ஆனா பூஜாவுக்கும் அச்சுவுக்கும் இடையில ஏதோ ஒன்று ஓடுதுடா. என்னடி ஓடுது? வாய்க்கால ஓடுது? ச்சே, இல்லடா, ஏதோ ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்குடா. சீக்கிரமே கண்டுபிடிக்கிறோம். அச்சு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாண்டி. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. பட் தம்பி ஏதோ ஒரு வேலை பாக்குறான், கண்டுபிடிக்கிறேன். சரி சரி, கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க என்ன பார்த்து ஓட்டாம ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு அவளை பார்த்து ஓட்டாம ரோட்டை பார்த்து ஓட்டினா என்ன ஊர்ல உள்ளவங்க கார் துப்ப மாட்டாங்க? ஐயடா, காரி துப்புவாங்க. சி, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. இப்பெல்லாம் மாமா மதிக்கிறதே இல்லடி நீ. ஹேய், எப்பவுமே உன்னை மதிப்பண்டா. இதெல்லாம் சும்மா. தெரியும் தெரியும். ஐ லவ் யூடி தங்கம். I love you too, பட்டு. ரொம்ப நாளாச்சுடி. எதுக்குடா? இப்படி பைக்ல போகும்போது பைக்ல போகும்போது பாட்டு பாடிட்டே போய் ரொம்ப நாளாச்சுடி. ஓ, பாட்டா? நான் வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன்டா. மேடம் என்ன நினைச்சிங்க? நத்திங் நத்திங். ஆஹா, சரி, நீ பாடுறியா நான் பாடவா? மேடம் தான் என்னோட மகாராணி. ஸோ அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே, இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. வா வா வா, செம்ம பாட்டு. மை ஃபேவரட் சாங் டி. உனக்கு மாச்சு? எனக்கு இந்த சாங்ஸ், இதுல உள்ள எல்லா சாங்ஸ் அண்ட் மூவி ரெண்டுமே ஃபேவரட் தான். எனக்கும் தான். அப்போ இந்த மூவில இருந்து ஒரு சாங் பாடு. பாடிட்டா போச்சு. ரெடியா? ரெடிடா. பழகும் பொழுது குமரியாக என்னை கொள்வாய் கண்ணீர், படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை வெல்வாய் கண்ணே, காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு, நீராட்டும் நேரத்தில் என்னையாகின்றாய், வாராட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய், நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய், கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே, என் வேட்கை பின்னால் என் வாழ்க்கை வளையுது. மை ஃபேவரட் சாங்டா. சூப்பரா பண்ண, நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். நேரத்தில் என்னையாகின்றாய், வாலாட்டு நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நிப்பாட்டாக்கி நினைக்கிறாங்க. என்னங்கடா, உங்க பார்வையே சரியில்லை. எதுக்குடா அப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரையும்? அதானே, எதுக்கு இப்படி பாக்குறீங்க எங்க ரெண்டு பேரையும்? நம்ம ஜோடியா வந்து இறங்கணும்ல, அதான் இவங்க குறு குறுன்னு பாக்குறாங்க. இவங்க கண்ணு பற்றும் போல இருக்கு. சுத்தி போடணும்டா. எது? ஆமா பாப்போம், கண்டிப்பா. இவங்க எப்படி பாக்குறாங்க பாரு, குறு குறுன்னு. இப்பதான் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்திருக்கோம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கண்டுபட்டு நம்ம சுத்தி போட்டுலாம். ஈவினிங் கண்டிப்பாடா. அப்பவே சொன்னேன், இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் பாடா படுத்துவாங்கன்னு. அரே எப்ப வந்த? நாங்க உங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். நாங்க இப்பதான் வரோம். நீங்க எப்படி வந்தீங்க? ஏதோ ஷார்ட் ரூட்ல கூட்டு வந்தா? டே, ஆமா, எங்க மாமா தனியா ரோடு போட்டிருக்காருல, அந்த ரூட்ல தான் கூட்டு வந்தேன். ஓ, தர்ஷா அண்ணோட அப்பா ரோட் கான்ட்ராக்ட் தானே எடுத்து பண்றாரு. ஓ, அவர் ரோடு போட்டிருக்காரு. அதுலதான் வந்தியா? எது? ஏமா, ஆனா நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்காமா? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணல இருப்பக்கி? ஏண்டி, இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் ஒன்னும் பஸ்ல தாண்டி வந்துட்டு இருந்தோம். ஆமாடி,
அகிலோட பைக்ல போய் ரொம்ப நாளாச்சு. 2 மந்த்தா பேசவும் இல்லையா, அதனாலதான் பைக்ல ஜாலியா பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ உன் லவ் உனக்கு கிடைச்சனால எங்களை டீல்ல விட்டேன். யாரு அது குரல் மட்டும் கேக்குது, ஃபேஸ் தரல. நான் தாண்டி பூஜா. அடடடடே, இந்த பூஜாவை தான் நான் தேடிட்டு இருந்தேன். இங்க வாங்க என்கிட்ட வாங்க. ஆதி என்ன நம்ம பக்கம் வரா? நான் வரல. வாடி தங்கம், நீ தானே மெயின் அக்யூஸ்டா, நேத்து எல்லாமே சொல்லிட்டாங்க. நீ வா. ஏ அச்சு நீ போடா. நான் வரமாட்டேன். வந்தா நீ அடிப்ப. நீ வரலனாலும் நான் அடிப்பேன். மரியாதையா வந்துடு. காப்பாத்துட்டா பொறுக்கி. ஏ அச்சு வளகடா. விடுடி பாவம், அவ சொன்ன ஐடியானால தானே இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வரீங்க. அதானே நான் சொன்ன ஐடியானால தானே இப்ப அண்ணனு சேர்ந்து ஜாலியா பைக்ல வரீங்க எங்களை கழட்டி விட்டுட்டு. அதானே இப்ப வந்து அடிக்க வராங்க. போடி. என்னடா அவளை காப்பாத்துறியா? நீ எவ்வளவு நேரம் தான் அவன் முன்னாடி நிக்கிறேன்னு பாக்குறேன். கிளாஸ்ல என் பக்கத்துல உட்காரணும். அப்ப இருக்கு அவளுக்கு. பொறுக்கி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாடி, சும்மா நில்லு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி இருடி பேக்கை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட போன உள்ள. நான் போயிட்டு வரதுக்குள்ள 2 பேரும் சிட்டா பறந்துட்டீங்க. நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதனாலதான் கிளம்பிட்டோம். அப்பவே மலர் சொன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள டீல்ல விட்டுருவாங்கன்னு. நீ சொன்னது சரிதான் மலரு. நான் சொன்ன மாதிரியே நம்மள டீல்ல விட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்மள கண்டிக்கவே மாட்டாங்க அவங்க. உங்க 2 பேரையும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம். என் கண்ணீர்லாம் வேஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சோம். ஆனா நீங்க 2 பேரும் ஜோடியா சுத்துறீங்க எங்களை மறந்துட்டு. டேய், இவ்வளவு நாள் உங்க கூட தானே சுத்திட்டு இருந்தோம். இப்பதானே ஒண்ணு சேர்ந்திருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்கடா. அதானே நானும் என் மித்துக்குட்டியும் இப்படி ஒன்னா வந்து எவ்வளவு நாளாச்சு. நீங்க எல்லாம் அதுக்கு தானே கஷ்டப்பட்டு எங்களை சேர்த்து வச்சீங்க. இப்போ நீங்களே பராமப்பட்டு இருக்கீங்க. அண்ணா நீங்க வார லவ், உங்களை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. தேங்க்ஸ்டா அம்மா. இனிமே எப்பவுமே இப்படித்தானே இல்ல இன்னைக்கு மட்டும் தானடி? என்னதுடி இதோ இப்படி எங்க 4 பேரை கழட்டி விட்டுட்டு நீங்க 2 பேரும் சுத்துறது? இல்லடா மலஜு, இனிமே நான் தான் டெய்லி அவளை பிக் பண்ணி டிராப் பண்ண போறேன். அண்ணா நீங்களும் தங்கச்சியை மறந்துட்டீங்கல்ல. ஏந்தி உன்னை தனியா நடுக்காட்டுல விட்டு வந்தோம். அர்ஜுன் தான் கூட்டு வந்துட்டால, அதனால டெய்லி அவனே கூட்டு வருவான். என்னாச்சும்? காது கேட்கல. சீ, கண்ணு தான் தெரியலன்னு பார்த்தேன். காது கேட்காம போச்சா? அப்படிங்க ஒப்ப முதல்ல. டே நம்ம மாமா எல்லாம் திட்டக்கூடாதுடா. நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் மாமனார்லாம் திட்டினா? உங்களை மாதிரி லவ்வர்ஸ் நான் உலகத்திலே பார்த்தது இல்லப்பா. தேங்க்யூடா. சீ, என்ன சென்மங்களோ கழுவி ஊத்துறேன். பல்ல காட்டுதுங்க 2ம். ஹே, நீங்க 2 பேரும் அப்புறம் பாத்துக்கோங்க. நான் எப்படி போறது அதுக்கு வழி சொல்லு. ஹிந்தி வழி தெரியாதா? அதான் இவ்வளவு பெரிய ரோடு இருக்குல்ல, அப்படியே போ வீட்டுக்கு. சோ பொறுமையா ரொம்ப சோதிக்கிறாளே. டேய் அச்சு, அப்புறம் அடிச்சு வேண்டாம் நான் அவளை. அப்படின்ற யாரு கேப்பா உன்ன? என்ன மேடம் கேட்கல? நான் ஒன்னும் சொல்லல. இங்க பாரு மலரு, உங்க அண்ணன் இனிமே வீட்டுல இருந்து காலேஜுக்கு டிராப் பண்ணி பிக் பண்ணுவாரு என்ன. அதே மாதிரி உங்க அண்ணன் உன்ன காலேஜ்ல இருந்து டிராப் பண்ணி பிக் பண்ணுவாரு. என்னாச்சு? ஆல்ரெடி சொல்லிட்டேன், காது கேட்கலன்னு. அப்போ நாங்க என்ன பண்றது? நீங்க என்ன பண்றது? உங்களை என்ன பண்ணலாம்? நீங்க 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 2 பேரும் பஸ்ல வந்துங்க. நீங்க அப்பதானே வந்துட்டு இருந்தீங்க, அப்படி வந்துருங்க. ஓகே? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடி மித்து. கரெக்டா சொன்னடி. அப்போ நாங்க பஸ்ல வரணும், நீங்க 2 பேரும் ஜாலியா வண்டியில வரணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. டே பொறுக்கி, இனிமே நாள்ல இருந்து நீனே பிக் பண்ணி டிராப் பண்ணிடுறேன். அத்தி மைண்ட் வாய்ஸ் சத்தமா சொல்லட்டுமா? என்ன பாக்குறீங்க? இவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால நான் உரிமையா கேட்டேன். உன்ன அவன் டிராப் பண்ணிட்டா நான் எப்படி வருவேன்? நீ வா, 2 பேர் போலாம். தர்ற மென்டலுக்கு அப்ப நான் எப்படி வருவேன்? அதானே அவன் எப்படி வருவா? இங்க பாருங்க, யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி, நாளையில இருந்து வேற ஐடியா வச்சிருக்கேன். வேற ஐடியாவா? என்ன ஐடியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் பைக்ல வருவீங்க, அதே மாதிரி இதோ இவனும் பைக்ல வந்துருவான். என்னை பின்னாடி ஒரு டயர்ல உங்க பைக்கோட கயரை கட்டி என்னையும் இவளையும் அந்த பைக்லயும் இந்த பைக்லயும் இழுத்துட்டு வர போறீங்க, அப்படித்தானே? ஐடியா நல்லா இருக்குடி. ஐடியா நல்லா இருக்கா? இந்த ஐடியா நல்லா இருக்குடா. இதே வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். சும்மா இருந்ததுக்கு ஐடியா கொடுத்தா பைத்தியக்காரி. இல்ல அந்த ஐடியாலாம் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் போகும்போது மித்ராவையும் ராஃபியும் நான் பிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அச்சு வந்து பூஜாவையும் மலரை பிக் பண்ணி எங்க இருக்கணுமோ அங்க இறக்கி ட்ராப் பண்ணிடுவோம். நாளைக்கு மார்னிங்ல இருந்து ஐடியா வேற, அது ஈவினிங் தெரியும். ஓகேவா? என்னடா நாளைக்கு என்ன ஐடியா? போ, இது ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? யாருக்கு? எனக்கா? பின்ன யாரும் தங்கச்சிக்கா. என்ன சர்ப்ரைஸ்? அதான் முதவி சர்ப்ரைஸ். சொல்லிட்டு வர செய்வாங்களா? எனக்கு தெரியும், நீ வாய மூடு. நான் உன்கிட்ட கேட்டேன், என் புருஷன் தானே கேட்டுட்டு இருக்கேன். புருஷனா? ஆமா, என் புருஷன். உங்களுக்கு தான் ஷாக்கு, இதனால நான் 1000 தடவை கேட்டேன். ரைட்டுடி, இதுக்கு மேல நமக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். கிளம்பிடுவோமா? அதான்டா போய் கரெக்ட். போயிடலாம். அங்க மூதவீங்களா? இல்லைங்கடா, நானும் வரேன். என்ன மட்டும் விட்டு போறீங்க? போடி உன் பூசாரித்தனம் வேணாம், பொங்கச்சோறு வேணாம்.
எப்படி கோரத்தை சொல்லிட்டு போறாங்க பாரு. ஆமா. சரி ஓகே, உனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சுல. ஆமாடாமு, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? பார்த்து போ, ஸ்லோவா போ என்ன. சரிடா, மேடம் சொல்லி ஸ்பீடா போவேனா ஸ்லோவாவே போறேன். மைண்ட்ல என்ன ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே பைக் ஓட்டும் போது நான் எப்பவுமே மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். ஓகே மேடம், பைக் ஓட்டும் போது மட்டும் நீங்க என் ஞாபகத்துல இருக்க மாட்டீங்க. நான் காலைல எழுந்ததுலேருந்து தூங்க போற வரைக்கும், ஏன் தூங்கினதுக்கு அப்புறம் ட்ரீம்ல கூட நீங்க தான் வருவீங்க. ஃபுல்லா உங்க ஞாபகம் தான். 24/7 நீங்க மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கீங்க. ஸோ டோன்ட் வரி, நான் மெதுவாகவே போறேன். பாய். ஐ லவ் யூ டா பட்டு. லவ் யூ டூடி தங்க குட்டி. உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேலை, துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றது. நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. என்னக்கா நேரம் ஆகுது, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா. பெரியவங்களை கூப்பிட்டு ஒருத்தலாம் நலங்கு வைக்க சொல்லுங்க. முதல்ல வயசானவங்களுக்கு தான் ஆரம்பிப்போம். என்னோட அம்மா இருக்காங்க, அவங்க ஆரம்பிக்கட்டும். சரிங்கக்கா, ஆரம்பிங்க. நல்லபடியா எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சாச்சுல? எல்லாரும் வச்சாச்சுக்கா. பிள்ளைங்களும் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காயும் இல்ல, பிங்கியும் இல்ல. பிங்கி இருந்தா பாட்டு பாட சொல்லியிருக்கலாம். என்னக்கா பண்றது, பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கு, அவளும் மாசமா இருக்கா, வர முடியாதுல்ல, அதான். பரவாயில்லம்மா, எங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும், நாங்களே போய் காய் பிங்கி பார்த்துட்டு வரோம். சரிடா கண்ணா, எங்க அண்ணன் கோச்சு பாருன்னு தான் சொல்லிட்டே இருந்துச்சுங்க. எல்லாம் எதுவும் கோச்சுக்கலாமா, எங்களுக்கு நிலைமை புரியும்ல. தானே தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டியே. எப்படிமே என் தங்கச்சி விட்டு கொடுக்க முடியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பொண்ணு பெத்து கொடுக்குறியா இல்ல பையனை பெத்து கொடுக்குறியாடி? மகாலட்சுமி தான் வேணும் எங்களுக்கு. ஏம்மா மகாராஜா வேணாமா? இல்ல மகாலட்சுமி தான் எங்களுக்கு வேணும். உங்க அப்பாவுக்கு பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியாப்பா, பொண்ணுதான் பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாப்பா, எனக்கு பொண்ணுன்னா உயிர். அப்புறம் என்ன, சீனியர் சத்யா 2 பேரும் பொண்ணை பெற்று கொடுத்துருங்க, அவங்களே பார்த்துப்பாங்க போல இருக்கே. பின்ன அதை விட்ட வேற என்ன வேலைடா கண்ணா எங்களுக்கு இருக்கு? ஆமா, எனக்கு பேத்தி மட்டும் பிறந்தானுங்க, எல்லா பிசினஸையும் என் பையன் தலையில போட்டுட்டு நக்கடான என் பேத்தி கூட காலையில சாயங்காலமும் கொஞ்சிட்டு இங்கே இருந்துருவேன். பாரு அங்கிளோட ஐடியாவா. ஆமாமா, அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? கரெக்டா சொன்னீங்க அங்கிள். அண்ணி அண்ணா அப்புறம் அம்மாலாம் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லங்க? ஏண்டி சத்யா, வேணான்னு உங்க அம்மா சொல்ல நீ தானே உங்க அண்ணன் கூட அனுப்பிச்சு விட்ட. இப்போ எப்படி உடனே வர முடியும்? ஆனா கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கு வந்துடுன்னு சொன்னாங்க. ஆமாடா, இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவங்க மனசை மாத்தி அண்ணன் கூட அனுப்பிச்சு வச்சேன். இப்போ அவங்க யாரும் இல்லைன்றப்போ கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கு. அதுக்கு பதிலா தான் நாங்க இருக்கோம் இல்லடி. அதானே, எதை நினைச்சும் ஃபீல் பண்ண சத்யா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. சரிடா, நாங்க யாரும் உன் கூட இருக்கமோ இல்லையோ தெரியல, பட் என் அண்ணன் எப்பவுமே உன் கூட இருப்பாருடி, நீ கவலைப்படாத. என்னன்னா உங்க ஆள் கவலைப்பட்டுட்டு இருக்கா, பேசாம இருக்கீங்க. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ரைட், நீங்க தனியா கூட்டு போய் நல்லா சமாதானப்படுத்திக்கோங்க. சரிடி, வளவலன்னு பேசாத. அடுத்து வழக்கா போட்ட கையோட உனக்கு தான் போடணும். உனக்கான்னு தெரியல, 2 பேர்ல யாராவது சீக்கிரம் சொல்லுங்க. பெத்துக்கலாம்டி பொறுமையா. இப்பவே பெத்து என்ன பண்ண போறோம்? ஒரு 26-27 வயசுல பெத்துக்கலாம். குழந்தை எல்லாம் கொடுக்கும் போதே ஏத்துக்கணுமா, நம்மளாம் முடிவு பண்ண முடியாது. அதேதான் அம்மா, கடவுள் எப்ப கொடுக்குறாரோ எப்ப ஏத்துக்கிற நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். அதுக்காக கவலைப்பட்டுட்டுலாம் இல்ல. கேட்டுக்கோ. சும்மா இருடா, இப்பதான் நான் அதை நினைச்சு ஃபீல் பண்றது இல்ல, அப்புறம் என்ன? இப்பதான் தெரிஞ்சிருக்கா இல்லைன்னா? சரி விடு. என் பிள்ளை இருந்தா அழகோல ஒரு பாட்டு பாடியிருக்கோம். என்ன உங்க பொண்ணை வர சொல்லுவோமா போன் பண்ணி? இங்க எல்லாம் காலேஜ் இல்லைன்னு பிள்ளைய கொண்டு போய் சென்னையில படிக்க வச்சு பார்க்கவும் முடியல, ஒண்ணும் முடியல. ஏமா என்னென்ன பண்றது, அவங்களோட வருங்காலம் அங்கதான் இருக்குன்னு அதுக்கு நினைக்குதுங்க. எங்க அதுக்கு ஆசைப்படுறதுல அங்கதானே நான் அனுப்பி வைக்கணும், அதானே நம்மளோட கடமை. அதுவும் சரிதான், ஆனா பிள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நானே என் பிள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சே. ஆமா, உன்னோட பொண்ணு அங்கதானம்மா படிக்கிறா? ஆமா நீ. அது என்ன, பிங்கி பண்ணா மட்டும்தான் பாட்டு வருமா என்ன? நாங்களாம் பண்ணா வராது. நீ பாடுனா பாட்டு வராது, பாம்பு வேணா வரும். கரெக்டா சொன்னா, என் தங்கச்சி பாடினா மட்டும்தான் பாட்டு வரும். அது என்ன, என் புருஷன் பண்ணாலும் தான் பாட்டு வரும். டேய் நீ பாடுறா. சும்மா ரெடி, நீ வேற. அதெல்லாம் இல்ல, நீ பாடுவா, நீ பாடுறா. அதான் உன் பொண்டாட்டி சொல்றால, பாடுடா. ஏன் மச்சினிச்சி அளவு இல்லைன்னாலும் ஏதோ ஒரு அளவு நீ பாடுவல்ல, பாடு. என்னடா என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பாடுடா. சீனியரே நீங்களுமா? ஆமா நாங்களும் தான், பாடு. அப்போ ரைட்டு. வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட், 18 வயசு கீழே உள்ளவங்கலாம் தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க. இங்கே எந்த இடத்த காலி பண்ணி போயிருங்க. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன். நிறை மாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா.
மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பார சொந்தம்தான் அம்மா. தாயான பின்பதான் நீ பெண்மணி, அவன் தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. தலைவாணி இன்னும் தலைச்சான் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ பனிசே பூவே தாளோ பொன்மணி தாளேலோ. வா 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 சம சம நேற்று பார்த்தேன் நிலாமுகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். தென்ற பெண்ணே இது காதல்தானடி. என்னாச்சு என்னவோ ஆயாச்சு. சொல்லுடா நிக்க சொல்லிட்டு பேசாம இருக்க என்ன? இல்லை மித்ரா, இன்னைக்கு மார்னிங் நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு பையன் கூட பார்த்தேன். அந்த பையன் தான் அகிலா. ஓ பாத்தியா? ஆமா ராகுல், உனக்கு ஒரு நாள் நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். அவர் தான் அகில். இன்ட்ரோலாம் இருக்கட்டும்மா, நீங்க 2 பேரும் சண்டை பேசிக்கிறது இல்லை, பிரிஞ்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்ன. இப்போ 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, புரியல. ராகுல், லவ்வர்ஸ்குள்ள சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையே. அவங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அதுதானே நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். ஸோ எல்லா சண்டையும் சால்வ் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம். அது பெரிய ஸ்டோரிடா, உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? எப்படி? ஆமாடா சேர்ந்துட்டோம். அது பெரிய ஸ்டோரி, உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். என்ன என்ன மித்ரா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அது பெரிய ஸ்டோரிடா, உனக்கு கிளியரா நான் அப்புறமா சொல்றேன். இப்போ பசங்க கேண்டீன் போயிட்டாங்க, நான் போலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் வரேன். சரி மித்ரா, போ. நீ கேண்டீன் வரியாடா? இல்ல மித்ரா, ஸ்ரீயும் பூர்ணி வரட்டும், நான் வரேன், நீ போ. அப்பப்பா ஃப்ரெண்டை விட்டுட்டு வரமாட்டல. சரி நான் கேண்டீன்ல தான் இருப்போன், வரேன் வாங்க. ஓகே. பாய்டா. பாய் மித்து. என்னடா மச்சான், கேட்டியா? என்ன சொல்லிட்டு போறா? என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்ன சொல்லிட்டு போறா? இல்லடா மச்சான், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம். ஓ, ஒன்று சேர்ந்துட்டாங்களாமா? எப்படியா? அது ஏதோ பெரிய ஸ்டோரி, அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு போறாடா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ராகுல், தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்துட்டு போறா, நமக்கு இந்த லவ்லாம் வேணாண்டான்னு. அவ ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணுடா, நம்ம கிட்ட எப்படி பேசுறா, எல்லாத்தையும் ஷேர் பண்றா, நல்ல பொண்ணுடா. அவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயம்டா. இந்த லவ்லாம் வேணாண்டா. ஏய், என்னடா பேசுற? லவ் பண்ண பொண்ணை எப்படி ஃப்ரெண்டா பார்க்க முடியும்? என்னடா சொல்ற? எப்படி பார்க்க முடியும்னா, நீ லவ் பண்றடா, அவ லவ் பண்ணல, இல்ல வேற வழி இல்லடா. அவ நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கட்டும்டா மச்சான். இல்லடா, என்னால என் மித்ராவை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீ ஒரு லவ் பண்ணா உனக்கு புரியும்டா மச்சான். டேய், உண்மையா லவ் பண்றவங்க ஒருவேளை அவங்க மனசுல இன்னொருத்தவங்க இருந்தா ஒதுங்கி போறது தாண்டா நல்லது. அதே தான் நீனும் பண்ணணும்னு நான் சொல்றேன் மச்சான். என்னால அதை பண்ண முடியாதுடா. அவளை பார்த்த நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கேன். அவ கூட பேசிட்டு இருக்கும்போது, அவ கூட இருக்கும்போது என்ன நானே மறந்து போயிருக்கேன்டா. அப்படிப்பட்ட ஒருத்தியை எப்படா மிஸ் பண்ண முடியும்? சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியல, ஆனா அவ எனக்கு வேணும். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க ராகுல், அடி வாங்கிடாத. அவ எனக்கு தாண்டா, அவ என்னோட மித்ரா, அவ எனக்காக பிறந்தவ. அதனால 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 அவங்க மாமா பையன் இருந்து அவளை எப்படியாவது பிரிச்சு என் கூட வச்சுப்பேன்டா. பைத்தியம் 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 மாதிரியே பேசாத. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. நீ உண்மையிலே அவளை லவ் பண்ணியிருந்தா அவளை விட்டு ஒதுங்கி போ. அவ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குடா, அது போதும்டா. உனக்கும் சரி எனக்கும் சரி. இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு. அவ எனக்கு தான், அந்த பையனுக்கு இல்ல. ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்டா. சாரிடா ஸ்ரீ, மித்ரா விஷயத்துல என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு அவ வேணும். நீ சொல்ற இல்லடா மச்சான், தப்புடா. காதல்ல எதுவுமே தப்பு இல்லடா. ஏய் பைத்தியம், இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? அந்த பொண்ணை அவனை உண்மையா லவ் பண்ணுது. இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறான், மற்றபடி வேற எதுக்கும் இல்லை. இருந்தாலும் கரெக்டான ஜோடி சேர்த்து தானே நியாயம். இவனை எப்படி நான் மாத்திரம் தெரியலையே. இவ பூர்ணி எங்க? அவகிட்ட பேசினா ஏதாவது ஐடியா கிடைக்கும். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. இந்நேரம் சத்யாவுக்கு சீமந்தெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல? முடிஞ்சிருக்குண்டி. ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா மாமா? நான் பார்த்தேன், அழகா இருந்தாங்கல்ல.
ஆமா ஆமா. நீங்க டாக்டர் தானே, அவங்க ஃபேஸ் பார்த்து சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பேபி பிறக்கும்னு. ஏண்டி டாக்டர்னா ஃபேஸை பார்த்து என்ன பேபி பிறக்கும்னு சொல்ல முடியுமா என்ன பைத்தியக்காரி? அதெல்லாம் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க என்ன பேபி பிறக்கும். மேபி ஒரு அசம்ஷன்ல வேணா சொல்றேன், அவங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வயிறு ரொம்ப பெருசா இருந்ததுல. தங்கம் 9 மந்த் ஆனா எல்லார் வயிறுமே அப்படிதான் இருக்கும். இல்ல பெரியவங்களாம் அப்படிலாம் சொல்லுவாங்க, வயிறு ரொம்ப பெருசா இருந்தா பொண்ணு, ஊசி மாதிரி குட்டியா இருந்தா பையன், அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்னவோ தெரியல, பட் நான் ஒரு அசம்ஷன்ல சொன்னேன் பொண்ணுன்னு. பொண்ணா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அண்ணா வீட்டுக்கு ஒரே பையன்ல, ஸோ மகாலட்சுமி தான் நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஆமா ஆமா, நம்ம வீட்டுக்கும் அதே மாதிரி ஒரு மகாலட்சுமி தான் வரணும். நோ பாய் பேபி. ஓடி பொண்ணு தான் வேணும். மாமா எங்க வீட்ல 3 பேருமே பொண்ணு, எங்களுக்கு பையன் பிறக்கணும்னு தான் ஆசை, அதுவும் ஃபர்ஸ்ட் வாரிசு மாமா. பையனா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆ உங்க வீட்டுல பையன் இல்லைன்றதுக்காகலாம் எனக்கு பையனானப்பா, பொண்ணு தான் வேணும். எனக்கு பையன் தான் வேணும் போங்க. ஏய் பொண்ணுன்னா தாண்டி வீடு ரொம்ப அழகா இருக்கும், மகாலட்சுமி டி. பையன் இருந்தா மட்டும் வீடு அழகா இருக்காதோ? இப்ப நம்ம கவி குட்டி இருக்கா, நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அது மாதிரி இன்னொரு குட்டி வந்தான்னு வச்சுக்கவே இன்னும் சந்தோஷமா ஆயிருமாமா. ஏய் பொண்ணுக்கு தாண்டி அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹேர் பேண்டு இதெல்லாம் போட்டு நிறைய மேக்கப்லாம் பண்ண முடியும், பார்க்க அழகா தேவதை மாதிரியே இருப்பா. பையனுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, நீ சொல்ற மாதிரி கவிதா இருக்கால, அப்புறம் என்ன? கவி உங்க வீட்டு வாரிசு, எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்ல. உங்க வீடு எங்க வீடு இல்ல, நம்ம வீடு, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், பிரிச்சு பேசாதன்னு சொல்லியிருக்கேன். ஆமா பிராக்டிக்கலா பேசுறேன் மாமா, பிரிச்சுலாம் பேச கிடையாது. இப்போ எங்க சைடில் பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 3 பேருமே பொண்ணு, ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு பேர்னா தான் எதிர்பார்ப்பாங்க. நானும் அப்படிதான். பிங்கி கிட்ட கேளுங்க, இந்நேரம் நீங்க பொண்ணுன்னு சொன்னது அவ காதல் விழுந்தது, அவ்வளவுதான் சண்டைக்கு வந்துருவா. அவளும் பையன் தான் எதிர்பார்க்கறா, அது எல்லாரோட எதிர்பார்ப்பு மாமா. நம்ம எதிர்பார்க்கறதா நடக்காது தங்கம், கடவுள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். நீங்க நடிக்காதீங்க, உங்களுக்கு என் வயிற்றுல இருக்கிறது என்ன பேபின்னு நல்லாவே தெரியும், அப்படிதானே? ஆமாடி, நீ என்னோட பேஷண்ட்ல, நான் உன்னோட டாக்டர், ஸோ எல்லாமே எனக்கு தெரியும். தெரியும்ல. எனக்கு மட்டும் ரகசியமா காதல சொல்லுங்க என்ன பேபின்னு. சொல்லவா? எனக்கு மட்டும் சொல்லுங்க, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். சரி ஆசைப்பட்டு கேக்குற, சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. அது வந்து என்ன குழந்தை வயிற்றுல இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அது பொடி பைத்தியம். ஆமா. என்ன வாமா, இதெல்லாம் சொல்லக்கூடாதுடி. நாங்க முதல்ல டாக்டர் ஆகி படிப்பு முடிச்சுட்டு ஒரு உறுதிமொழி எடுப்போம், அதுல இதுவும் ஒண்ணு. மெடிக்கல் சம்பந்தமா நம்ம கட்டின பொண்டாடிட்ட கூட அதை ஷேர் பண்ணக்கூடாது. நான் என்னோட தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். போங்க ரொம்ப தான். சரிடி, கொஞ்சம் எழுந்திரு, முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை மாமா? அது ஒரு வேலை. பசங்க வந்திருப்பாங்களா? இன்னைக்கு அர்ஜுன் அகிலோட எல்லாம் போனாங்க, தெரியல வந்துட்டாங்களான்னு. வர டைம் தாண்டி, வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? எனக்கா? உனக்கு இல்லடாமா, அவளுக்கு தான், பட் நீயும் பாரு வா. என்ன சர்ப்ரைஸ் மாமா? எழுந்திரு தங்கம், வெள்ளை இருக்கு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அதான் சொல்லிட்டல, ஏந்திரு. சரி. பாத்து எந்திரடி. சரி மாமா, பேக் பெயின் ஜாஸ்தி ஆகுது மாமா. அது பூன்ஸ் எல்லாம் விரிவடையண்டி, அதனால பேக் பெயின்லாம் வரதா செய்யும். நான் வந்து உனக்கு இடுப்புலாம் பிடிச்சி விடுறேன், வா. சரிங்க மாமா, பாத்து. என்னடாமா பிடிச்சிருக்கா? மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு அண்ணா. கலர். இது உனக்கான சர்ப்ரைஸ். எனக்கா? ஸ்கூட்டி எனக்கா? ஆமாடாமா, உனக்கு தான். பிடிச்சிருக்கா கலரு? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எப்போ வாங்குனீங்க? அது அது சொல்றேன். எனக்கே தெரியாதுடி, உங்க மாமா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு, உன் பர்த்டேக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ தேங்க்யூ மாமா. வேலைடா தங்கம், எங்க ஓட்டி பார்த்துட்டு வா ஒரு ரவுண்டு. போறேன். இனிமே இதுலயே காலேஜ் போய்க்கலாமா? இதுக்கு தானே வாங்கினது, 2 பேரும் இதுலயே காலேஜ் போங்க இனிமே. ஆனா பார்த்து போகணும், ஓகேவா? சரிடி. சரி ஓகே, அவ ஓட்டி பார்க்கட்டும், நீங்க எல்லாரும் அவ கூட இருங்க. இவ ரொம்ப நேரம் நின்னா கால்லாம் வலிக்கும், அதனால இவ்வளவு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நிக்கிறேன், அவ ஓட்டிட்டு வரட்டும். அதெல்லாம் வேணாண்டாமா, அவங்க எல்லாரும் இருக்காங்களே, 4 பேர் பாத்துப்பாங்க. நீ வா, இப்பதானே பேக் பெயினா இருக்கு, ரொம்ப நேரம் நின்னா இன்னும் கால் வேற பெயின் ஆயிடும். நீ வாடாமா. ஆமாடி, நீ ரொம்ப நேரம் நிக்க வேணாம், அதான் மலர அர்ஜுன் அகில்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிறோம், நீ போ. சரி பார்த்து பத்திரமா ஓட்டணும், ரொம்ப தூரம் எல்லாம் போகாதீங்க என்ன? சரி. பைக் சூப்பரா இருக்குலடி. ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா?
ரொம்ப பிடிச்சிருக்கடா. உனக்கு பிடிச்சிருக்கா? வாங்கிட்டு வந்தவர்கிட்டயே பிடிச்சிருக்கான்னு கேட்குற? பிடிச்சனால தானே வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னடா சொல்றாச்சு? ஏய் ஆமாடி, இந்த ஸ்கூட்டி கிஃப்ட் பண்ணது அண்ணா. அந்த அண்ணா இல்ல, இந்த அண்ணா. என்ன சொல்றீங்க? புரியல. நாங்க என்னமா சொல்லணும், அவரே சொல்லுவாரு. உங்க அவரு. என்னடா சொல்றாங்க? ஒன்னும் புரியல. தங்கம், இந்த ஸ்கூட்டி உனக்காக நான் கிஃப்ட் பண்ணது. உண்மையாவா? நீயா? ஆமா. பிடிச்சிருக்கா? உண்மையாவாடா? நீயா ஸ்கூட்டி எனக்கு வாங்கின? ஆமாடி தங்கம், உனக்காக தான். இப்ப வாங்கினது இல்லன்னா பர்த்டேக்கு வாங்கினது. என்னோட பர்த்டேக்கா? ஆமாடி, நான் தான் உன்னோட பர்த்டேக்கு 18 கிஃப்ட்ஸ் வச்சிருந்தனே, நீ தான் ஒண்ணு கூட பார்க்காம போயிட்ட. சாரிடா. லோசு, ஸ்கூட்டி பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, ஒண்ணு. எதுவரை நான் போவதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. நின்றவனா நீந்த ஒரு ஓடையானா, வான் முட்டு மலையை போன்றவனா நாட ஒரு மேடையானா. என்னுள்ளே என்னை கண்டவள் யார் என்று என்னை காணச் செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். தேங்க்யூ ஸோ மச்ரா. எனக்காக நீ ஒன்று பார்த்து பார்த்து பண்ற. உன்னை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. ஐம் ரியலி வெரி சாரி. பைத்தியம், என்னை கஷ்டப்படுத்த, என்னை சிரிக்க வைக்க, என்னை அழ வைக்க எல்லாத்துக்கும் உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. வேற எவளுக்காவது இருக்கு? வேற எவ்வளவு அதெல்லாம் பண்ணுவான், கொன்றுவேன். பின்ன நீ தாண்டி என்னை அழ வைக்கணும், அப்புறம் நீ தான் என்ன அணைச்சுக்கணும். இல்லடாக்கு, இனிமே நான் உன்னை அழ வைக்கவே மாட்டேன், யாரையும் அழ விடவும் மாட்டேன். ஏன்னா நீ என் உயிர். சேம் தான். உங்ககிட்ட காப்பி எடுத்து சொல்றேன்னு சொல்லாத. பட் இதுதான் என் மனசுல உள்ளது. உன்னை நானும் அழ வைக்க விட மாட்டேன், வேற யாரையும் அழ வைக்கவும் விட மாட்டேன். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ். ஐ லவ் யூ பட்டு. ஐ லவ் யூ பாப்பு. என்ன ட்ரை போலாமா? போலாமே. நீ ஓட்டுவியா? நான் பின்னாடி உட்காந்து வருவேனா? டபுள் ஓகே. உயிரே நீதானே நான் வாழும் தனி உலக அழகி உயிரோட உயிரான பிரியாதே இனிமே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட உங்ககிட்ட பேச வந்துட்டோன்னு யோசிக்காதீங்க. வேற ஒன்றும் இல்லை, முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். அந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் தேங்க் பண்ணிப்பாங்க. 1K சப்ஸ்கிரைப் அடிச்சதுக்கு அவங்க பர்சனலாக தேங்க் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நாங்களும் இந்த கதையில் ஒரு பார்ட்டுன்றனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த 1K ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் அவர் லவ் அண்ட் சப்போர்ட். எப்போவுமே இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லலான்னு வந்தேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருமே எங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா பேருக்கு எங்களை காட்டலைன்னா ஏன் காட்டலன்னு போய் அட்மின்கிட்ட கேட்குறீங்க. ஓகே தான், பட் என்னென்னா என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் வரமாட்டோம். ரொம்ப ரேர் தான். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவங்களால எங்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க யோசிச்சு வச்சிருக்க ஸ்டோரியில் தானே அவங்க போக முடியும். ஸோ அந்த ஸ்டோரியில் எங்களுக்கு இதுக்கு மேலே இடம் இல்லை. அது என்ன ஏதுன்னு கிளியராக உங்களுக்கு டீட்டெயிலாக வேறு வீடியோ வரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னையும் இவரையும் மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நாங்களும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவங்க கதை எப்படி போடணுமோ, எப்படி பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்கணும் அவங்க நினச்சிருக்காங்களோ அப்படி தானே போகணும். ஸோ அப்படியே போட்டோம். எங்கள் என்னைக்காவது ஆனால் காட்டுவாங்க, அதுக்காக காட்டாமலாம் இருக்க மாட்டாங்க, எப்பயாவது காட்டுவாங்க. பட் டெய்லியோ இல்லை வீக்லி ஒன்ஸ் அதனால காட்ட முடியாது. ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலான்னு. எங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, இதே எங்கள் பக்கத்தில் நிற்கிற வினய் கம்பெனியும் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. இதுக்கான ரீசன் எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பாய். ஹாய் மை ஃபேமிலி. ஆல்ரெடி நீங்க சத்யாக்காவும் அப்புறம் கௌதமனும் பேசினதை கேட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்ல தான் நானே இப்படி வந்திருக்கோம். எதுக்குன்னு யோசிப்பீங்க, அதையும் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நான் 1K ரீச் பண்ணியிருக்கேன். அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்ல தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம் மெயினாக. தேங்க்யூ ஸோ மச். டியர்ஸ், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தால் தான் என்னால் முன்னேறி போக முடியும். ஸோ நான் முன்னேறதுக்கு ரீசன் நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் என்னால் முன்னேற முடியும். அதுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் ஒரு விஷயம், சத்யா and கௌதம் அவங்க சொல்லியிருப்பாங்க இனிமே அவங்க ஸ்டோரி கண்டினியூ ஆகாதுன்னு. அது ஏன்னா இவ சொல்லுவா.
ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி போடும்போது என்ன போடலான்னு யோசிக்கும் போது ஓகே நம்ம கதையே போடலாமே அப்படின்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். இதில் இப்போ வரைக்கும் வர்றது என்னோட லைஃப்பில் நடந்த உண்மையான கதை. உண்மையான 100% பார்த்தீங்கன்னா இல்லை, 80% உண்மையான கதை, 20% என்னோட க்ரியேஷன். அதனால தான் இந்த சேனலுக்கு நான் க்ரியேஷன் ஆஃப் பிங்கின்னே வச்சேன். பிங்கின்றது நான் தான். ஸோ நான் அப்படி யோசிக்கும்போது மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி. அதாவது எனக்கு ரெண்டுமே எனக்கு அக்கா தான். இப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்கும் எப்படி இருந்தோம் அதை போடுவோமே, நம்ம ஏன் வேறு கதையை யோசிச்சுட்டு நம்ம கதையை போடுவோமேன்னு ஆரம்பித்தது தான். இப்போ நான் என் கதையை தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் 20% என்னோட க்ரியேஷன். ஸோ அப்படின்றப்போ இதில் சத்யா அக்கா அண்ட் கௌதம் அண்ணா கேரக்டர் இல்லை. இது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக நான் உருவாக்கின கேரக்டர். ஓகே, அவங்களுக்காக என்னால் அவங்க கதையை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ நான் யோசிச்சு கொண்டு போனேன். பட் இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஸ்டோரியுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ மெயின் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் இவனுக்கும், அப்புறம் அர்ஜுன், மலர், பூஜா, இவங்க தான். அப்புறம் சிபி, சுவி, அனிதா, அப்புறம் தர்ஷினி, இவங்களோட ஸ்டோரி தான் இன்னுமே மெயினாக வரும். மெயின் கேரக்டர்ன்றதுனால காயு, அப்புறம் வித்யா, இவங்க ஸ்டோரி வரும். அவங்க ஸ்டோரிலாம் வராமல் இருக்காது, இவங்க ஸ்டோரி வரும். பட் யாரோட ஸ்டோரி வராதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யா அண்ட் கௌதம், அப்புறம் வந்து கமலி அண்ட் வினய், இவங்களோட ஸ்டோரி இனிமேல் வரவே வராது. மேபி அவங்களோட பேர் யூஸ் பண்ணுவோம், பட் அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா இவங்க தான் மெயினாக போயிட்டுருப்பாங்க. அதனால முதல்ல உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா சத்யா, கௌதம் பிடிச்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கள காமிக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஸ்டோரி எப்படி கொண்டு போகணுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இவங்களுக்குள்ள கதை மட்டும்தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் இருக்குது என்னோடய மைண்டில். அவங்களுக்கு என்ன கதை கொண்டு போகணுன்னு தெரியல. அதனால தான் அவங்களோட கேரக்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு முதல்ல அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே நீ மன்னிக்கணும், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1K அடித்தனால இன்னொரு சீரீஸ் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது டைட்டில்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்கில், ஆமாம் இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது அந்த சீரியல் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் வராதுங்க. எதிரடி விட்ட நியூ ஸ்டோரி. நியூ சீரியல் வரனால ரெண்டையும் என்னால் போட முடியாது. இப்போ இன்னைக்கு இந்த சீரியல் போட்டேன்னா, அதாவது நினைத்தால் இன்னைக்கு போட்டேன்னா நாளைக்கு அந்த சீரியல் போடுவேன். ஒரே நாள் 2 வீடியோ வராது. ஆமாம், என்னால் ஒரு நாள் 2 வீடியோ போட முடியாது. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, இது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்களும் என்னோடய ஃபேமிலி மாதிரி ஆகிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், டேப்லெட்லாம் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால என்னால் இந்த வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறதுக்கே 2.5 hours ஆகும். தென் இதை எடிட் பண்ணுவோம், பாட்டெலாம் வச்சு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணுவோம்ல, அதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகும் டூரேஷனை பொறுத்து. ஸோ மொத்தம் எனக்கு 4 hours ஆகுது. ஸோ அதனால என்னால் 2 வீடியோ, அதாவது 8 hours என்னால் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட முடியாது. உங்களுக்கு இல்லை இப்போ இந்த சீரியல் வேணால் நீங்கள் நினைத்தால் இன்றைக்குமே போடுங்க, அது அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் இதுவே இப்போ ஒரு 300 எபிசோட் வரைக்கும் நான் இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். 300 எபிசோடுக்கு அப்புறம் நான் அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்னோட உடம்பும் கொஞ்சம் க்யூர் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்ய போகிறேன். பட் டைட்டில் இன்றைக்கி நான் போட்டுருவேன், இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதில் பார்த்துட்டு இந்த சீரியல் எப்போ போடலாம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அதை எடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த சீரீஸ்னால தான் இந்த சேனல் 1K அடிச்சிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் வந்து நான் கண்டிப்பாக இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண மாட்டேன். இப்போ தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன, இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அகிலோட விஷயங்கள், அர்ஜுனோட விஷயம், அனிதாவோட விஷயம், தர்ஷனோட விஷயம், அதாவது இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆனவங்களாம் அவங்களோட சாப்டர் அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படி தான். அதாவது அதுவுமே மெயினாக வித்யா, காயு மட்டும்தான் காட்டுவோம், வேறு யாரையும் காட்ட மாட்டோம். அப்புறம் மினி அவங்கள அப்பப்போ காட்டுவோம், அதுவும் அப்பப்போ தான் காட்டுவோம். மெயினாக எங்களை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்களா, வருத்தப்படுவீங்கள்ல, அதனால எல்லாரும் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எங்கள் கௌதம் சத்யாவை காணோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது. கௌதம் சத்யா என்னால் காட்ட முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னொரு சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க அந்த டைட்டில் சாங் கீழே. ஓகேங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். இல்லை இந்த சீரியலே கண்டினியூ ஆகட்டுங்க, அந்த சீரியல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாலும் ஓகே,
நான் இந்த சீரியல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். ஒரு 300 வரும்போது நான் அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன். எபிசோட் இந்த சீரியலோட எபிசோட் 300 வரும்போது நான் நியூ சீரியலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அதையும் போடுங்க, பரவாயில்ல, இது ஒரு நாள் அது ஒரு நாள் போடுங்க அப்படின்னா ஓகே, டன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி செய்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதைதான் சொல்ல நினைச்சோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க் பண்ண தான் வந்துட்டோம், அதை நாங்கள் தேங்க் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மேட்டர் சொல்ல வந்தோம், இதையும் சொல்லியாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ ஃபேமிலி. ஃபேமிலி.